மேட்டுப்பாளையத்தில் இருந்து தோலம்பாளையம், வெள்ளியங்காடு, கோப்பனாரி, பில்லூர் அணை ஆகிய ஊர்களுக்கு காரமடை நகர் மற்றும் ரயில்வே கேட் வழியாக செல்ல வேண்டும். இந்த வழியாக அதிக அளவில் வாகன போக்குவரத்து இருப்பதால் காரமடையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்நிலையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பாக 28 கோடி ரூபாய் செலவில் பைபாஸ் சாலை மற்றும் மேம்பாலம் கட்ட நிதி ஒதுக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து காரமடை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகே இருந்து ரயில் பாதையை கடந்து தோலம்பாளையம் சாலையில் சென்றடையும் வகையில் பைபாஸ் சாலை மற்றும் ரயில்வே மேம்பாலம் கட்டப்பட்டு வருகிறது. 939 மீட்டர் நீளத்திற்கு அமைக்கப்படும் இந்த பைபாஸ் சாலையால் காரமடை நகரில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலுக்கு ஓரளவு தீர்வு கிடைக்கும். மேட்டுப்பாளையத்தில் இருந்து கோவை, தோலம்பாளையம், வெள்ளியங்காடு செல்லும் வாகனங்கள் அனைத்தும் இந்த பைபாஸ் மற்றும் ரயில்வே மேம்பாலம் வழியாக தோலம்பாளையம் சாலையில் சென்றடையலாம். பைபாஸ் சாலையில் 21 இடங்களில் தூண்கள் அமைத்து அதன் மீது 12 மீட்டர் அகலத்திற்கு ரோடு போடப்பட்டு வருகிறது. மேம்பாலத்தின் இரு புறங்களிலும் தலா 3.5 மீட்டர் அகலத்திற்கு என 7 மீட்டரில் சர்வீஸ் சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. இதுவரை பெரும்பாலான பணிகள் நிறைவடைந்துள்ளன. 1.5 ஆண்டுகளுக்குள் முடிக்க திட்டமிட்ட பணி இன்னும் முடியாமல் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. ரயில்வே நிர்வாகத்தினர் தனியாக ரயில் பாதையின் குறுக்கே 7.5 மீட்டர் உயரத்துக்கு மேம்பாலம் கட்டும் பணிகளில் சுணக்கம் ஏற்பட்டதே காரணம் என புகார் எழுந்துள்ளது. காரமடை பகுதியிலே போக்குவரத்து இடையூறு நிறைய இருக்கின்றது. சாலை விரிவடைய செய்த காரணத்தினால் போக்குவரத்து இடையூறு ஏற்படுகின்றது. அதற்கு முன்னெடுப்பு செய்து ஒரு புறவழிச்சாலை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது 2020. அந்த சாலை TN43 கோவை மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்டில் உள்ள TN43 என்கிற இடத்திலிருந்து திம்மம்பாளையம் போகும் வழி, அதாவது காரமடையிலிருந்து தோலம்பாளையம், வெள்ளியங்காடு செல்லக்கூடிய திம்மம்பாளையம் செல்லும் வழியில் இந்த சாலை இணையும். அப்படிப்பட்ட ஒரு மேம்பாலம் கட்டி புறவழிச்சாலையை உருவாக்கி தந்திருந்தால் நிச்சயமாக காரமடையில் நகரத்திலே போக்குவரத்து இடையூறே ஏற்படாது. அவர் செய்வதற்காக கொண்டு வந்த இந்த திட்டம் கடந்த 5 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ளது. அதற்கு முக்கிய காரணமே ரயில்வே துறை தான். அந்த ரயில்வே ட்ராக் வழியாக பாலம் அமைப்பதற்கு கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலமாக பில்லர் அமைத்தும் கூட மேலே உள்ள காங்கிரீட் போடாமலும் அந்த இரும்பு தகடுகளை இன்னும் அமைக்காமலும் தாமதப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். மற்றபடி தமிழக அரசு செய்ய வேண்டிய அனைத்து பணிகளையும் செய்து முடித்து விட்டது. இன்னும் ஒரு 20% பணிகள் மட்டும்தான் இருக்கின்றது. இந்த பணிகள் அதுவும் 2023 ஆரம்பித்து 2 ஆண்டுகளிலேயே இந்த பணிகளை எல்லாம் முடித்து விட்டார்கள். நாங்கள் இது சம்பந்தமாக பல முறை கடிதம் எழுதியும் நேரிலே சந்தித்தும் இன்னும் வேகம் எடுக்காமல் ஆமை போல இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த பணியை உடனடியாக செய்து கொடுத்தால் போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது என்ற இதே இல்லாமல் போய்விடும். அனைத்து வாகனங்களும் சிரமமில்லாமல் போக்குவரத்துக்கும் மக்கள் செல்வதற்கு பயன்பாட்டிற்கு வந்துவிடும் என்பதை இந்த நேரத்திலே தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். இது குறித்து மாநில நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் யோகபிரபா கூறியதாவது: மே மாதம் இறுதியில் மேம்பால பணிகள் முடிவடைந்துவிடும். அதன் பிறகு அந்த சாலை நெடுஞ்சாலையுடன் இணைக்கும் பணியானது 2 அல்லது 3 மாதத்திற்குள் முழுவதும் முடிவடைந்துவிடும். ரயில்வே துறை செய்ய வேண்டிய பணியை ஏப்ரல் முதல் வாரத்தில் செய்து முடித்து தருவதாக கூறியுள்ளனர் என்றார். இந்த பாலம் வந்ததுன்னா கோயம்புத்தூருக்கு கூட புறவழிச்சாலையாக இருக்கும். என்ன காரணம்னா அந்த TN43 உள்ளே பூந்தாங்கன்னா இந்த திம்மம்பாளையத்திலிருந்து நேராக பெடதாபுரம் வரைக்கும் அந்த பைபாஸ் ரோடு இருக்குது. அது நேராக அந்த பெடதாபுரத்து போச்சுன்னா கோயம்புத்தூர் மெயின் ரோடு ஜாயிண்ட் ஆகிக்க காரமடை நகரத்துக்குள்ளே வர வேண்டியதில்லை. அதே போல் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய தோலம்பாளையம், வெள்ளியங்காடு, பில்லூர் டேம் போன்ற ஒரு 214 கிராமங்கள் இருக்கிறது. அந்த கிராமங்கள் இருக்கின்ற மக்களும் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய உற்பத்தி பொருள்களும் நேராக மேட்டுப்பாளையம் செல்ல வேண்டால் காரமடை வழியாகத்தான் சென்று வேண்டும். அந்த காரமடை வழியிலே போகாமல் இந்த புறவழிச்சாலை வழியாக சென்றால் காரமடை நகரத்துக்குள் வர வேண்டியதில்லை. நேராக மேட்டுப்பாளையம் சென்று விடலாம். இதனால் காரமடையில் ஏற்படக்கூடிய நெரிசல், போக்குவரத்து இடையூறு ஏற்பட வண்ணம் பார்த்துக்கொள்ள முடியும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த மேம்பால பணிகள் முழுவதும் நிறைவடைந்து விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு.